ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜாராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக அந்த நேற்று கப்பீஸ் அப்டேட் பண்ணது நிறைய பேர் மூலம் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக கொடுத்தீங்க. அது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கப்ளான்ஸ் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். 5 கப்ளான்ஸ் எடுத்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூர் எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ரூட் வளர்த்து தான் கொடுக்குறதுங்க. பாருங்கள், எல்லாத்துக்கும் ரூட் வளர்ந்துருக்கும். ரூட் இப்போலாம் நானே வளர்த்துறது பிரச்சனையே இல்லைங்க. பாருங்கள், ஈஸி தான். எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்கும் ரூட் வளர்த்து பச்சை பசையாக தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வாங்கி உங்கள் இதில் நெட்டை வச்சாலும் சரி, இல்லை அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி, நல்லா எல்லாத்துக்கும் ரூட் வளரும். ஓகேங்களா? இதுக்கு வந்து லைட்டாக எப்படி சொல்ல, லைட்டு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு 4 hours 5 hours அது மாதிரி லைட்டு போட்டு விட்டிங்கன்னா செம்ம பச்சை பசையானே மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்ளான்ஸு ஏதோ ஒன்று யாருக்காக வச்சு ஃபெயிலியர் ஆக தான் செய்யும். அதை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒருக்கா ட்ரை பண்ணும்போது நல்லா சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் நான் வந்து கப்ளான்ஸ் வாங்கி வைக்கும்போது கடையில் இதெல்லாம் யாருமே வாங்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஃபெயிலியர் தான் ஆச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி சேல் பண்ணுறதுக்காட்டும் நம்மளுக்கே ஒரு ஆசை தான். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கே ஆசையாக இருக்கும்ல. இதெல்லாம் பாருங்கள், நம்ம வளர்த்தும் போது எனக்கே பார்க்க சூப்பராக ஆசையாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வரவங்கலாம் வந்துன்னா இது மாதிரி எனக்கு ஒன்று செட் பண்ணி கொடுங்க அப்படின்பாங்க. இது செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னொரு இது இருக்குங்க. நிறைய பேர் இந்த குட்டி வளர்த்துறது, ப்ரோ குட்டி பெருசாக ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா குட்டிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு தாங்க ஃபுட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க இடம். நான் கொடுக்குறது ஃபார்ம் ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்கேன், என்னோட தான். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுவரை ஃபுட்டே கொடுக்கலைங்க. இந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 குட்டி விட்டேன். 3 குட்டி இப்போ உயிரோடு இருக்குது. 2 குட்டி என்னாச்சுன்னு தெரியல, ஏதாவது சாப்பிட்ருக்கோம், அப்படி இல்லாட்டி ஏதாவது செத்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்வரோட கப்பி. ரெட் சில்வரோட கப்பி சைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இதே சைஸு நான் வந்து ஃபார்ம் ஃபுட்டு கொடுத்து எல்லாமே இது பண்ணிருக்கேன். கொஞ்சம் க்ரோத் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒன்று நான் தெளிவாக சொல்லிடுறேன், இருங்க அதை காமிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதில் இருக்க சேம் அதே தாங்க, ரெட் சில்வரோட எல்லா கப்பையுமே விட்ருக்கேன். சைஸஸ் பாருங்கள், கொஞ்சம் அதில் இருக்கிறதோட என்னதான் இருந்தாலும் அதுதான் டாமினேட் பண்ணும். அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கிடைக்கிற ஃபுட்டு ஒன்று. ஓகேங்களா? ஸோ நான் ஃபார்ம் ஃபுட்டு தான் இது கொடுக்குறேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5 மீன் விட்டு நான் வளர்த்தணும்னா இன்னும் செம்ம க்ரோத் ஆகிருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேச்சுரலாக சின்ன சின்ன அந்த இதுன்னு சொல்லி கிடைக்கும். அதுபோல் அந்த பாசி வேஸ்ட்டு, ஸோ அந்த ஆல்கே இதுன்னு கிடைக்குங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஈஸியாக வளர்ந்துடும். நீங்கள் கொடுக்குற ஸ்பேஸ் ஒன்று. இது 3 குட்டி தான் இப்போ இருக்கா, நல்லா நீந்திக்கிட்டே இருக்கும். அதனால டக்குன்னு வளர்ந்துடும். அதே இது நிறையா விட்டிங்கன்னா கண்டிப்பாக இறக்கும், நிறையா பிரச்சனை வரும். ஸோ இதாகும். இன்னொன்று பாருங்கள், நான் இதுக்கும் அதே மாதிரி சேம் ஃபார்ம் ஃபுட்டு அது மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கொய்டெக்ஸோட கிளாஸ் பில்லி குட்டிங்க. இதுவுமே பாருங்கள் எவ்வளோ சைஸ் பார்த்தீங்களா. ஸோ இதில் பாருங்கள், இது ஆக்சுவலாக அதையோட நல்லா பெருசாகிடுச்சு. ஃபீடிங் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கோம். நல்லா இது கேரிங் எடுத்துக்கணும், நல்லா இதாக இருக்குது. பட் இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இதில் வந்து வெறும் 7 குட்டி தான் போட்டிருக்கோம். அது போக அந்த ஆல்கே, அது போக நம்ம டெய்லியும் தவறாமல் ஃபார்ம் ஃபுட்டு கொடுக்குறோம். இது மாதிரி சின்ன இடத்துல ஒரு 7 குட்டி 8 குட்டி வளர்க்கும் போது நல்லா, அதாவது ஒரு டப்பாவில் ஒரு 7 குட்டி 8 குட்டி தான் போட்டு வளர்க்குறோம், நல்லா பெருசாகுது. அதே இது இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாமே பெரிய மீன் போட்டு கொஞ்சம் ஸ்லோவாகும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் வருதுன்னா அது கொஞ்சம் ஒரு 1 மாதம் தள்ளி 4 மாதம் ஆகும். அதே மாதிரி இந்த 3 மாதம் வரைக்கும் சின்னதாக தாங்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். டக்குன்னு 1 மாதத்தில் எப்படி பெருசாகனு தெரியாது, பெருசாகிடும். ஓகேங்களா? அது வந்து கப்பீஸ்லேயே ஒரு காமன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி நிறைய பேர்த்துக்கு எப்படி எடுக்கிறதுன்னு ரொம்ப சிரமப்பட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. இந்த ஃபுல் பிளாக் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் டைமாக நான் குட்டி எடுக்கிறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இது பாருங்கள், ஏதோ ஒரு மீன் குட்டி போட்டிருக்கு இன்றைக்கி தான். ஆனால் வயிறு பாருங்கள், குட்டி போகிற மாதிரியே இருக்கா. நானும் குட்டி போகிற மாதிரி இருக்கும். நைட்டு வந்து பார்ப்பேன் குட்டியே இருக்காது, என்ன ஆனாலும் குட்டியே இருக்காது. குட்டி எடுக்கவே முடியாது, ரொம்ப டஃப்புங்க. கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். எங்கள் அம்மா தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க, இது வந்து செட் பண்ணி விடா நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாவே தைச்சி தரேன்னு சொல்லி தைச்சிருந்தாங்க. நல்லா சேலும் நல்லா இப்போ வரைக்குமே ஆகிட்டு இருக்கு. ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா சொல்லி சேல் பண்ணிருக்கோம். இந்த சின்னது டப்பாவில் வைக்கிறது, பெருசு வந்து 100 ரூபா. கொஞ்சம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வைக்கிறது 150 ரூபா சொல்லி சேல் பண்ணிருக்கோம். இதுக்குமே நல்ல வரவேற்பு தான். பட் அதனோட யூசேஜ் பாருங்கள், குட்டிலாம் பாருங்கள், அங்கே போய் ஒளிஞ்சிச்சு பாருங்கள், எத்தனை குட்டி பாருங்கள். ஸோ இது ஒன்று. இது போக வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே கொஞ்சம் குட்டி எடுத்தேன். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், எத்தனை குட்டி. இது போக ஃபுல் ரேட்லேயும் சேம் இதே மாதிரி குட்டி எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி குட்டி எடுக்கும்போது. நான் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் இதெல்லாம் எதுக்குங்க ஹாஸ்டல் போட்டால் போதும் அப்படி இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குட்டி ஈஸியாக காப்பாற்றிடுறேன். இப்போ நான் குட்டியே எடுக்காமல் நான் வேலை அவசரங்க நான் போயிட்டுனாலும் நைட்டு வந்து குட்டி எடுத்துக்குவேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு இதை அப்டேட்டும் நம்ம பண்ண ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதே சமயம் நம்ம கேரிங் இதை எடுத்துக்கிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபார்ம் ஃபுட்டு தான் கொடுக்குறேன். வேறு எந்த ஃபுட்டுமே கொடுக்குறதில்ல. ஃபார்ம் ஃபுட்டோ சிம்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் ஃபார்ம் ஃபுட்டு தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேணுங்கிறீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கப்பி அப்டேட் நாளானிக்கு பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.